எங்க பிபியோடைய உச்சத்துல இப்ப வந்து தமிழக மக்கள் ஒரு சிலர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயண்ணா வந்து நாளைக்கு ஆட்சி அமைக்க போறாரு. 11 மணிக்கு அவருக்கு வந்து பதவியேற்பு என்பது நடக்க போகுது. ஸோ ஆளுநர் அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்ய வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. நிறைய பேர் இந்த இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து செம்மையா சந்தோஷப்பட்டு இருந்து அவங்க அதை கொண்டாடும் விதமாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு சில நியூஸ் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டிவிகேக்கு வந்து சில கட்சிகள் வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை வந்து வாபஸ் பெறாங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அதாவது ஐயுஎம்எல் அப்படின்ற இந்த முஸ்லீம் லீக் கட்சி வந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை வந்து வாபஸ் பெறாங்க. இன்னமும் விசிகா வந்து இன்னும் அந்த அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லெட்டரை வந்து கொடுக்கல, ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த லெட்டரை வந்து கொடுக்கல டிவிகேக்கு அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்கள் இப்போ வந்து பயங்கர பிரேக்கிங்காக போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து கோபம் வருது, செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒன்று வாங்க, இல்லைன்னா வராதிங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட தெரியல, மக்களை வந்து பிபிக்கு ஏற்று விடுது. ஒரு பக்கம் ஆளுநர் தான் பெரும்பான்மையை இருக்கக்கூடிய கட்சியை வந்து ஆட்சி செய்ய விட மாட்டாரு. நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த நம்ம தமிழர்களுடைய மனப்பாங்கை கூட தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மக்களுடைய எதிர்ப்புகளை வந்து பயங்கரமா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இங்கு ஒரு சில கட்சிகள். இந்த இடத்துல விஜயண்ணாவை வந்து வர வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து ஆசைப்பட்டாங்க தமிழ்நாட்டில். ஸோ அவருக்கு வந்து பெரும்பான்மை இருந்துட்டு இருக்கு. இது போன்ற ஒரு சமயத்தில் அவருக்கு மேலே வந்து வன்மத்தை தெளிக்கிறோம், அவரை வந்து ஒடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அவருக்கான அந்த அனுதாப அலையா பயங்கரமா எழுந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்பயே நிறைய இடத்துல ப்ரோட்டஸ்ட் வந்து நடந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகளே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்புறம் ஏன் அவங்க ஆசைப்படுறத ஒன்று பண்ணி வைக்க பார்க்க மாட்டீங்க? ஸோ அவங்களுடைய ஆசையை விஜயண்ணா சிஎம் ஆகிறது தான். அப்போ ஏன் அதை வந்து பண்ண மாட்டீங்க? இந்த மாதிரியான டைம்ல இன்னொரு புது பிரச்சனை வேறு. அந்த பிரச்சனை என்னன்னா, அதாவது அமமுகவை சார்ந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் வந்து டிவிகே மேல வந்து கம்ப்ளைண்ட், அதாவது சில புகாரை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்களாம் தூய சக்தியா, நீங்களாம் நியாயமா நடந்துக்கிறீங்களா, இந்த மாதிரி எங்களுடைய அமமுக எம்எல்ஏ ஒருத்தரை வந்து நீங்க குதிரை பேரம் பேசி வந்து அவரை வந்து வாங்குறீங்க, அவரை ரொம்ப நேரமா காணோம் அப்படின்ட்டு ஆளுநர் மாளிகையில போயிட்டு புகார் கொடுத்துட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு புகார் கொடுத்துட்டாரு. வந்து பிரஸ் மீட்ல நின்று அவர் இஷ்டத்துக்கு பயங்கரமா டிவிகே மேல வந்து புகார்களை வந்து அடிக்க வண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஒரு வீடியோ வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோல வந்து அவங்களுடைய அமமுக எம்எல்ஏ அவர்கள் வந்து ஒரு எக்ஸாம் பேட்ல ஒரு பேப்பர்ல வச்சு சைன் போட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. அது விஜயண்ணாவுக்கு எதிர்த்து தான் இந்த பிளான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி மக்களை எதிர்த்து பண்ணக்கூடிய இந்த அரசியல் வந்து நல்லதா? ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து முடிவு எடுத்தாங்க, ரீஎலெக்ஷன் வைங்கிறதா. ரீஎலெக்ஷன் வச்ச பிறகு நாங்கள்லாம் பார்த்து வச்சிருக்கோம் யார் யார் மக்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு டென்ஷன் எடுத்தீங்க. எல்லாருக்கும் ஜீரோ விடும். அதை வாங்கிட்டு அந்த முட்டையை வாங்கிட்டு வீட்டில் போய் தங்குங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆயிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ஆளுநர் ஆட்சி வரட்டும், ஏதோ வேணா நடக்கட்டும். ஆனா எப்படி இருந்தாலும் எலெக்ஷன்ட்டு ஒன்று வரும்ல. அப்போ விஜய் அவர்களை வந்து எந்த ஒரு தலைவனும் காணாத வெற்றியை அவரை காண்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு நிறைய பேர் முடிவெடுத்தாங்க. ஸோ இப்போ அவரை வந்து ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா, ஜஸ்ட் அவர் செய்யக்கூடிய அந்த அரசியலில் ஏதாச்சும் பிரச்சனையை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி ஸோ அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எப்படி ஆட்சி பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிக்கலாம். ஆனா அதை விட்டு அவர் அடிக்கிறோம் ஒடுக்குறோம் அப்படின்றத வச்சு பண்ணீங்கன்னா, அவர் போகக்கூடிய உச்சத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய கடவுளாக கூட மாறிடுவார்ன்றது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.